ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க நம்ம மீனா. எதுக்காகங்க அவர் என்னை திரும்ப இங்கே இருக்காத போயிடுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இங்கே வந்திருக்கவே கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவன் ஏதோ ஒன்று பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீ எதுக்காக தேவையில்லாமல் அதுவே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்பாவை பார்த்து எதுக்காக இவர் இப்படி சிரித்தார், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முத்து ஏதோ ஒன்று, அவர் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு தெரியுதில்ல, திரும்பவும் நீங்கள் எதுக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அவன் எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கணும், என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறான், என்ன விஷயமா இருக்கும்? ஆமாம் ரோகிணி, நீ உன்னை பார்த்து எதுக்காக அவன் முறைக்கணும், என்ன பண்ண அவனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானே இன்னைக்கு தான் அவரை பார்க்குறேன், தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட ரோகிணி ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. ஒரு வேளை வித்யா சொன்ன மகேஸ்வரி சொன்ன ஆள் இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. எதுக்காக இப்படி வீட்டுக்கு சொல்லிட்டு போகணும், அப்போது ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது, நம்மளை பற்றி இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரோகிணி அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரோகிணி எல்லாருமே பட்டாசு வெடித்து தீபாவளியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லோரும் கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் ரொம்பவே